அனைவருக்கும் வணக்கம். மேட்டுக்குப்பம் என்கிற சித்தி வளாகம். இந்த இடத்தை பற்றி வள்ளல் பெருமானார் எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது ஆண்டவர் கட்டளை என்று கூறியுள்ளார். எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவனெவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன். அவனே ஆண்டவனும் ஆவான். மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் 22/10/1873 ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் 7ஆம் நாள் புதன்கிழமை காலை 8 மணிக்கு சன்மார்க்க கொடியை முதலில் பெருமானார் கட்டுவித்தார். அக்கொடியின் மேற்புறம் மஞ்சளாகவும் அடிப்புறம் வெண்மையாகவும் இருந்தது. அதன் உண்மையை அடிகள் உபதேசித்தனர். கேட்டறியாத அற்புத கேள்விகளை கேட்கும்படியும் கண்டறியாத அற்புத காட்சிகளை காணும்படியும் ஆண்டவர் செய்தது இத்தருணமே. இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. நமது நாபி முதல் புருவ மத்தியீராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அஜவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னைய ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு தனிக்கொடி கண்டதில்லை. வள்ளலார் ஒருவரே தமது மார்க்கத்திற்கு தனிக்கொடி கண்டார். கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம்பிடி, கூத்தாடுகின்றோம் என்று சின்னம்பிடி, அடிமுடியை கண்டோம் என்று சின்னம்பிடி, அருளமுது உண்டோம் என்று சின்னம்பிடி. ஸ்ரீமுக ஆண்டு கார்த்திகை மாதம் புனர்பூச நாளில் தாம் சித்தி வளாக திருமாளியில் வைத்திருந்த சத்திய ஞான தீபத்தை புறத்தில் வைத்து இத்தீபத்தை தடைபடாது ஆராதியுங்கள். இந்த கதவை சாத்திவிடப் போகிறோம். இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலே விளங்குகிறபடியால் உங்களுடைய காலத்தை வீணிற் கழிக்காமல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகேலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழே சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இதுவே என்னும் பாடலில் கண்டபடி தெய்வபாணியை இத்தீபத்திற்கு செய்யுங்கள். நாம் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறோம். இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வோம் என்று ஞான தெய்வம் விளக்கம் அருளினார் வள்ளற் பெருமான். பேருபதேசம். இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திரத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மையறிவு அனுபவந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என்போல் ஐயம், திரிவு, மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம்.
அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாம். இது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவம் பெறுவதற்கு தடையில்லை. வள்ளற் பெருமானார் ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் 19ஆம் நாள் 30/1/1874. நான் உள்ளே 10-15 தினம் இருக்கப் போகின்றேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார். என்னை காட்டிக்கொடார் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு கதவை திருக்காப்பிடும்படி கட்டளையிட்டார். என் சாமி, எனது துரை, என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருணவில் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவா என் மொழி நிந்தனக்கே வெளியாகும் 2½ நாழிகை கடந்தபோதே. சித்தி வளாகத்தில் வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட பின்பு சில நாட்கள் கழித்து கலெக்டர், பெரிய டாக்டர், தாசில்தார் ஆகிய மூவரும் வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட விஷயமறிய வந்தனர். அவர்களுள் தாசில்தார் வெங்கட்ராம ஐயர் என்பவர் திருக்கதவை திறந்திடும்படி கடுமொழி சில கூறி அங்குள்ளவர்களை திறவுகோல் கேட்டனர். கலெக்டர் J.H. கார்டிங்ஸ் பெரியோர்கள் எம்மதங்களின் உலர் என்று தேர்ந்து குடிசை 2 முறை சுற்றி வந்து பார்த்து சந்தேகத்திற்கு இடமாக யாதொன்றும் காணப்படாமையால் வள்ளலார் தியானத்தில் இருப்பார் என்று தீர்மானித்தார். கலெக்டர், நீங்கள் இங்கு செய்யும் வேலை யாது என்று கேட்க அவ்வன்பர்கள் நாம் குருவாணையின்படி அன்னதானம் செய்தலும் கடவுளை மெல்லென துதித்தலும் ஆகிய தொண்டு புரிகின்றோம் என்று விடை கூறினர். அதனை அடுத்து 2 துரைமார்களும் தம் பெயர்களால் அன்றைய தினம் அன்னதானம் நடத்த 20 ரூபாய் கொடுத்து சென்றனர். சென்றபோது பின்தங்கிய தாசில்தாராகிய ஐயரை அவருடைய குதிரை மிரண்டு முள்ளி தள்ளிவிட்டது. முன் சென்ற 2 துரைமார்களும் ஐயர் வராமையால் திரும்பி வந்து பார்த்தனர். சித்தரை திட்டிய பலன் இதுவென்று கூறி அவரை ஒரு கட்டை வண்டியில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர்விட்டு கருதறியீரே, எண்ணாததென்னவும் நேரும் ஓர் காலம் எத்துணம் கொள்கின்றீர் பித்துலகீரே. வள்ளற் பெருமானார் திருக்காப்பிட்டு கொண்ட நாளிலிருந்து ஓராண்டு வரை, அதாவது அடுத்த தைப்பூசத்திற்கு மறுநாள் 1875 வரை சித்தி வளாக திருவரை திறக்கப்படவில்லை என்றும் வள்ளற் பெருமானார் முன்னெச்சரிக்கையாக கூறிய வண்ணம் திருவரையை திறந்து பார்த்தபோது வெறும் அறையாகத்தான் இருந்ததென்றும் கூறுவர். திருவருட்பிரகாச வள்ளலார் சித்தி வளாக திருமாளியின் அறைக்குள் சென்று தம் உடலை அருள் ஒளியால் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2 கலந்தார். உருவ சித்தி சுத்த தேகம், அருவ சித்தி பிரணவ தேகம், அருவ சித்தி ஞான தேகம். இதுவே முத்தேக சித்தி பெற்ற வள்ளல் பெருமானார். அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவித்தேன் என்று அரையப்பா முரசு. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.